தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிலைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இந்த புதிய மாதத்தை காணச் செய்த என் பிதாவாகிய கர்த்தருக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் தூய ஆவியானவருக்கும் மனதார ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம் சந்ததிகளையும் எல்லா இக்கட்டுகள், நாசமோசங்கள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் கணைகள், வியாதிகள், வறுமைகள், தொற்று நோய்கள், நிந்தைகள், அவமானங்கள், சண்டை சச்சரவுகள், இப்படி அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து எதுவும் நம்மையும் நம் சந்ததிகளையும் அண்டாமல் வேலியடைத்து கர்த்தர் நம்மை பாதுகாத்த கிருபைக்காக அவருக்கு உள்ளங்களின் ஆழங்களிலிருந்து கோடி கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற கிருபையின் வார்த்தை என்னவென்றால், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் எகிப்தியருக்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வர விட மாட்டேன் என்கின்றது. என்ற செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இந்த மாதத்தில் முதலாம் நாளில் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், எந்த நோய்களையும் இனிமேல் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வரவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். நாம் மனிதர்கள் வாக்கு மாறுவோம், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைப்போம். சில சூழ்நிலைகளில் தவறி விடுவோம். நாம் கொடுத்த வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும், நிறைவேற்ற முடியாமல் போய்விடுவோம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் கடவுள், தெய்வம், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவர். அவர் வாக்கு கொடுத்தார், கொடுத்ததுதான், அதை அவர் மீறவே மாட்டார். இன்று நமக்கு கொடுக்கின்றார், இனிமேல் அன்று எகிப்திற்கு வரப்பண்ணின நோய்கள் எதையுமே உனக்கோ உன் சந்ததிக்கோ வரவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் கலங்காமல் பயப்படாமல் கர்த்தரை நம்பி இருப்போம். இதில் அந்த 26ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன கூறினார் என்றால், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களையும் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் எனக்கு வரப்பண்ணேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். வேதாகமத்தில் அவர் என்னென்ன கூறுகிறார் என்று கவனமாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அடுத்து அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்ய வேண்டும். மனிதனுடைய பார்வைக்கல்ல. நாம் சில காரியங்களை மனிதனுடைய பார்வைக்கு செய்வோம், ஆனால் அது கர்த்தருக்கு அருவருக்கு தரக்கூடிய காரியமாக இருக்கும். ஆகவே இந்த புதிய மாதத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு அவர் பார்வைக்கு செம்மையானவரை மட்டுமே செய்வோம். அடுத்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அப்படி என்றால் அவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்பனைகளையும் கட்டளைகளையும் 10 கட்டளைகள் நமக்கு மோசே மூலமாக தந்துள்ளார். அதை நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதன்படி வாழ வேண்டும். இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அவர் என்ன செய்வாராம்? எகிப்திற்கு அன்று வந்த நோய்களில் இப்பொழுதும் வரக்கூடிய எந்த வியாதிகளையும் சாபக்கேடான நோய்களையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வராமல் பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகவே இதன்படி வாழ்வோம். இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய கிருபையின் வார்த்தையை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதிகளையும் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் வரவிட மாட்டேன் என்று கூறின முதலாம் மாத கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள்
உமது சத்தத்தை கவனமாய் கேட்டு உமது பார்வைக்கு செம்மையானலை செய்து உமது கட்டளைகளுக்கு செவிகொடுத்து உமது நியமங்களின்படி வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி வாழ கிருபை தாங்க. உமது வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.